மரங்கள் நம்ம உலகத்துக்கும், இந்த சுற்றுச்சூழலுக்கும், நம்ம வாழ்க்கைக்கும் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா சொல்ற கருத்தை பார்ப்போமா? 1992 ரியோ டி ஜெனிரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல பூமியை காப்போம்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இந்த பூமி வந்து வெப்பக்கூடாரமா மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பல பதட்டமான தகவல்கள் அங்கே பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழலை கெடுத்த பல நாடுகள் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லேருந்து வெளியாகக்கூடிய புகையுடைய அளவை அவங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நிலக்கரியும் பெட்ரோலையும் எரிச்சா நமக்கு கறி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழிற்சாலையிலேருந்து புகை கக்குது அப்படின்னா அந்த புகை வந்து நீராவியோடையும் அமிலத்தோடையும் சேர்ந்து பசையா மாறி பூமியிலேருந்து 15 to 20 கிலோமீட்டர் தூரம் மேலே போய் கரிவளையமா மாறி இந்த பூமியை வெப்பக்கூடாரமா மாற்றுது. இதோட விளைவு என்ன? பனிமலைகள் உருகி கடலை நோக்கி ஓடி வரும். பணக்கார நாடுகள் என்னதான் புகையை கக்குனாலும் அதோட விளைவு எங்க இருக்கு? ஆசியா கண்டத்தையும் மெயினாக இந்தியாவுக்கு தான் பாதிப்பு அதிகம்னு சொல்றாங்க. இந்த நிலைமை நீடிச்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த நூற்றாண்டுக்குள்ள விண்வெளியோடைய வெப்பநிலை 3 டிகிரிலேருந்து 5 டிகிரி வரைக்கும் அதிகமாகும்னு ஐநாவுடைய ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. இப்ப கடல் நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா கடலோர பகுதிகள்லாம் மூழ்கிறதுக்கான அபாயங்கள் அதிகமா இருக்கு. தாறுமாறா பருவநிலை மாறும், தண்ணி தட்டுப்பாடு வரும், பயிர் விளைச்சல்ல பாதிப்பு வரும், தொற்று நோய் பரவும். இது விட வேற என்ன கொடுமை இருக்க முடியும்? இது இப்படி இருக்க பட்சத்தில் இந்தியாவோட நிலைமை என்ன? என்னதான் நம்ம மாற்று வழிகள்லாம் ஏற்பாடுலாம் செஞ்சா கூட 2031-32 வருஷத்துல நம்ம நாட்டுடைய மின்சார உற்பத்தி 42% கரி எரிச்சு வரக்கூடிய உற்பத்தியை சார்ந்ததாக இருக்குது. இந்த நிலைமையில இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? 120 கோடி டன் நிலக்கரி எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த அளவு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள்ல 410 590 கோடி டன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன? மரங்கள் தான். மரங்கள் இல்லாத மண் பகுதியில் கனமழை பெஞ்சதுன்னா 1 ஏக்கர் நிலப்பரப்புல 32 டன் வரைக்குமான மேல்மண் வந்து அரிச்சிட்டு போயிருமாமா. இது ரொம்ப அதிகமான கனமழை எல்லாம் பெஞ்சதுன்னா 400 டன் வரைக்குமான மேல்மண் அரிச்சு எடுத்துட்டு போயிருமாமா. இப்படி அரிச்சு எடுத்துட்டு போகக்கூடிய மண் எல்லாமே கடல்ல போயும் இல்லை நீர்த்தேக்கங்கள்ல போயுமே என்ன ஆகும்னா மேடு மாதிரி படிஞ்சிடும். இது வந்து தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஆறுலாம் வத்தி போயிடும். இப்போ லேசா மழை பெய்யுதுன்னா அது மரங்களை தாண்டி மண்ணை வந்து அடையிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மழை தண்ணி மரங்களுடைய பட்டைகள்லையும் இலையிலையும் போய் தேங்குற தண்ணி அங்க இருக்கக்கூடிய செல்களால உறிஞ்சிருத்துரும். உறிஞ்சப்படாத தண்ணி சூரிய வெப்பத்தால் ஆவியாகி மேலே போயிடும். இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சதுன்னா செல்களால் உறிஞ்சப்படுற தண்ணியை தாண்டி மீறி தரையை வந்து அடையும். அதில் மரங்களுடைய செல்லும் சேர்ந்துருக்கும். இது திரும்ப என்ன ஆகும்? மரங்களுக்குள்ள தான் ஊடுருவி போகும். இந்த மழை தண்ணியில் என்ன இருக்குது? கால்சியம், பொட்டாசியம், ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், மெக்னீசியம் மாதிரியான ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது. இந்த இலையில சேகரிக்கக்கூடிய தண்ணியெல்லாம் 25% என்ன ஆகும்? சூரிய வெப்பத்தால் ஆவியாயிரும். மீதி 50% வேர்வையா வெளியே வந்து மேகத்தை குளிர்விக்க ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உருவாகக்கூடிய மேகங்கள் குளிர்ந்து மழையா பொழியுது. இந்த மாதிரி ஒரு மரம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலையும் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாசுபாட்டை தடுக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இது வந்து சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு மரங்களை தவிர்த்து வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. மரங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம்னு நம்மாழ்வார் ஐயா தீர்க்கமா சொல்றாரு.